Hi friends, welcome to our React channel. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ என்ன ஜாப்னா அங்கன்வாடியில் போஸ்ட் எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், டீச்சர், ஒர்க்கர், ஹெல்ப்பருக்காக எடுக்கிறாங்க. இந்த ஒர்க்கர் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அங்கன்வாடி வேக்கன்சி 2024 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது யார் வெளியிட்ருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 போஸ்ட்டு ஆல் இண்டியா லெவலில் எடுக்க போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எடுக்க போகிறாங்க. டிஸ்ட்ரிக்கு இத்தனை போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே அலாட் பண்ணிவிடுவாங்க. பார்க்க போகிறோன்னா அங்கன்வாடி வேக்கன்சி 2024 வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு பார்க்க போகிறோம். எஜுகேஷனல் குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அங்கன்வாடி வேக்கன்சி ஓவர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், ஹெல்ப்பர், டீச்சர் அண்ட் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அத்தாரிட்டி நேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு அஃபேர்ஸ். வேக்கன்சி 15,000. எலிஜிபிலிட்டி இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட், எஜுகேட்டர், எய்ட்ஸ் அண்ட் மோர். அப்ளிகேஷன் பீரியட் அனௌன்ஸ் பண்ணலை, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எடுக்க போகிறாங்க. வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க wcd.nic.in. இப்போ எலிஜிபிலிட்டியில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 8th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் ஹெல்ப்பருக்கு 18லேருந்து 45 வயசு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு 50 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங், டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ இருக்கும். அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஃபைனல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஹவு டு அப்ளைன்றதை பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு என்றைக்கு அப்ளிகேஷன் விடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதோட உங்களோட டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் என்னென்ன அட்டாச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஐடி, சிக்னேச்சர் ப்ரூஃப், எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து கரெக்ஷன் டேட்லாம் உங்களுக்கு கொடுக்கல இன்னும். லாஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க.